யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஏரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சோயா சங்க்ஸ் வச்சு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 4 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துருவோம். இது கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஏன்னா அளவு நம்ம கம்மியாக போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ அடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சோயா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருந்து அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடிச்சு வச்சுக்க பேஸ்ட்டை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மீதியை நம்ம அப்புறம் சமைக்கிறப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள். சோயாவுக்குன்னு எந்த ஃப்ளேவரும் கிடையாது, நம்ம என்ன மசாலா ஆட் பண்ணுறோமோ அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்குவோம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் வரைக்கும் சோக் ஆகணும், அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக சோயா சங்க்ஸ் கிடைக்கும். இது நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு ஆயிலும் ஊற்றிக்குவோம். 2 ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸு 2 வெங்காயம் எடுத்துருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை கடாயிலேயே நார்மலாக சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதி வச்சுருந்தோம்லையே அந்த பேஸ்ட்டு, பூண்டு இஞ்சி பேஸ்ட்லாம், அதை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரும். போட்டு வதக்கிக்க நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் காரத்துக்கு நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், மல்லி கொஞ்சமாக, இது கூட இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்க எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம ஆல்ரெடி சோயா அதெல்லாம் ஊற வச்சுருந்தோம்னா தயிரில், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி லோ சிம்லேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நான் ஆல்ரெடி பிரியாணி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட்டு 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி, அதை மெஷர்மெண்ட்டு நான் ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்கூல் டைமத்தில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ்ஷாக இருக்கும்.